ஹாப்பி சாபத் எவ்ரிவன். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இது ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்கான நேரம். கடந்து வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த காலாண்டு முழுவதுமாக சங்கீதம் புத்தகத்தில் இருந்து நாம் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தலைப்பில் ஆராய்ந்து கொண்டு வரோம். ஒரு டாப்பிக்கை என்ன செய்கிறோம், நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ இந்த வாரம் 7வது வாரம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சுவாமி. நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை படிக்கவும் உங்களுடைய கிருபையை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய எண்ணங்களிலே உங்களுடைய வார்த்தைகள் பிறக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் தேவனுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதிங்க, கிருபையாக வழி நடத்துங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ 7வது வாரத்தினுடைய தலைப்பு நாம் பார்த்தோம், உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது. இந்த வாரத்தில் உள்ள மனப்பாட வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட மனப்பாட வசனம் என்னது? சங்கீதம் 57வது அதிகாரம் 9வது 10வது வசனம். யாரா வாசிப்பீங்களா? ஜாதிகளுக்குள்ளே உன்னை ஓகே, சரி. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனேன்னா, இந்த மனப்பாட வசனத்தை நம்ம ரொம்ப ஆழமாக ஆராய போகின்றோம், புரியுதுங்களா? இந்த வார பாடத்தினுடைய முக்கியமான ஒரு சாராம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 8வது வசனத்தை வாசிக்கலாம். விழியுங்கள். எங்கே எல்லாரும் உங்களுடைய வேதாமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 57வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? there is a call, புரியுதுங்களா? விழியுங்கள். விழியுங்கள். இங்கிலீஷில் வாசிங்க. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்கு? awake up my glory, awake, I myself will awake early அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கால் இருக்குது, ஒரு அட்டென்ஷன் கால். ஏன் அந்த அட்டென்ஷன் கால் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும், புரியுதுங்களா? நாம் ஒரு காரியத்தை செய்ய தவறினது நிமித்தமாக, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறத தவறினதுனால தான் நமக்கு உங்கள் அட்டென்ஷன் கால் என்ன செய்யுது, அங்கே கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு அடுத்த வசனம் தான் என்னது? 9வது வசனம் 10வது வசனம். நம்ம எதை செய்ய நம்ம தவறிட்டோம்? ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணவும், அவருடைய கிருபையை உணரவும், அவருடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் என்ன செய்கிறோம்? தவறி போகிறோம், புரியுதுங்களா? இந்த வாரம் பாடம் இவ்வளோதாங்க, புரியுதுங்களா? ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. நாம் ஒரு காரியத்தை தவறணும். அந்த தவறின காரியம் வேறு ஒன்றும் கிடையாது. அவருடைய கிருபையை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அவரை நாம் துதிக்கவில்லை. அவர் கிருபையை உணர்ந்த பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யலை? நாம் அவரை துதிக்கலை. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தியத்தை மறந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறது நிமித்தமாக தான் என்ன செய்யுது? இந்த வாரம் பாடம் ஃபுல்லும் அதை சுற்றியே தான் இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வாரம் பாடம் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஆல் அபவுட் கிருபை, புரியுதுங்களா? இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரைஸ். அதான் இந்த வாரம் நம்மளுடைய தீமாக தான் ப்ரைஸ். ஆண்டவரை துதித்து பாடுவது. ஆண்டவர் எப்படி துதித்து பாட முடியும்? இப்போது ஸ்வப்னா இருக்காங்க, என்னை பற்றி நல்ல வார்த்தை பேசுனா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அவங்க? இதில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தவங்க மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துருக்கே மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் அவங்கள பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எப்படி தோணும்? பொய் சொல்கிறாங்கன்னு தானே தோணும், புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? என்னை பற்றி ஒரு ஆள் பேசணுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்னோட கூட பழகி இருக்கணும், என்னை புரிஞ்சிருக்கணும், என்னோட கூட ஒரு உறவு இருந்திருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? என்னை பற்றி பேச முடியும். அந்த உறவு போனது நிமித்தமாக தான் இந்த வார பாடம் இந்த சங்கீதங்கள் புத்தகத்தில் இருந்து நமக்கு என்ன செய்கின்றது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நேற்று கூட லீனா கிட்ட சொன்னேன், போய் படிக்கணும்க்கா அப்படின்னு. கேட்டாங்க ஈஸியாக இருக்கா அப்படின்னு. பேசுகிறப்போ நான் சொன்னேன் ஈஸியாக இருக்குது ஆனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். நம்ம நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா சங்கீதம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய
ரொம்ப ஆன்மாவுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு புத்தகமாக தான் இருக்குது. அப்படி தானே? எப்போ கஷ்டம் இருந்தாலும் டப்பக்குன்னு போய் சங்கீதத்தை எடுத்து என்ன செய்கிறோம்? வாசித்து பார்த்துடுறோம், வாசிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நான் புரிந்தது என்னென்னா, நிறைய நேரத்தில் சங்கீதத்தை வந்து நம்ம ஒரு 3வது பர்சனாக தான் இருந்தால் வாசிருக்கோம். அங்கே ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரியும் அந்த சம்பவத்தில் நமக்கு நன்மை வரதை மாத்திரம் எடுக்கிறத மாத்திரம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம், அந்த மாதிரி வளர்ந்துட்டோம் நம்ம. ஆனால் அப்படி இல்லாமல் நாம் அந்த சங்கீதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்களாக, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்களில் பங்குள்ளவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்பதை இந்த வார பாடம் என்ன செய்யும்? நம்மளை புரிய வைக்கும். சரிங்களா? நான் முன்னாடி சொன்னது போல் அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியத்தை என்ன செய்ய போகிறோம்? நம்ம அந்த வார பாடத்தில் நாம் படிக்க போகின்றோம். ஸோ டுடேஸ் லெசன் இஸ் ஆல் அபவுட் நாம் எதை உணர்ந்து செய்ய நாம் தவறிடோமோ அதை வலியுறுத்த என்ன செய்ய போகின்றது இந்த பாடம் நமக்கு உதவ போகின்றது. சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு நான் சொல்லிட்டேன். நான் அப்படி தானே? கிருபை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த கிருபை பற்றி சங்கீதக்காரர்கள் அப்படின்னா, இந்த சங்கீத புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மாத்திரம் எழுதலை, பல பேருடைய போயம்ஸை தான் என்ன செஞ்சுருக்காங்க? கம்பைல் பண்ணி புக் ஆஃப் சாம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கீதக்காரர்களுடைய ஒரு வலியுறுத்தல், ஒரு 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 வெளிப்பாடு என்னன்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி பெருமையாலாம் ஒன்றும் பேசவே இல்லை. அப்படி தானே? ஏன் நமக்கு சங்கீதம் உண்மையிலே நமக்கு பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில் நம்மளோட சூழ்நிலை என்ன செய்யும்? ஒத்துப்போகும். அப்படி தான். நமக்கு ஒரு வெறுமை இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு இடத்துல என்ன செய்யும்? யாருமே நம்மளோட கூட துணை இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். அந்த சூழ்நிலையெல்லாம் எதில் இருக்கும்? சங்கீதத்தில், வார்த்தைகள், வசனங்களில் காணப்படும். அதனால தான் நம்மளால் ரொம்ப க்ளோஸராக என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக நம்முடைய இருதயத்துக்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தைகளை நம்ம படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த சங்கீதக்காரர்களுடைய ஒரு வெளிப்பாடு என்னவா இருக்குன்னா, வெறுமையை என்ன செய்கிறாங்க? அங்கே வெளிப்படுத்துகிறாங்க சங்கீதங்களில். சங்கீதம் மீன்ஸ் இந்த புக் ஆஃப் சாம்ஸில் வேர்சஸில் பார்த்தீங்கன்னா, ஆத்தர் இஸ் ட்ரைங் டு போர்ட்ரே த எம்டினஸ் இன் த லைஃப். புரியுதுங்களா? வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த வெறுமை என்ன செய்கிறாங்க? அங்கே வெளிப்படுத்துன்றாங்க. அப்போ வெறுமை இருக்கும் பொழுது அதை நிரப்ப எதாவது வேணும் தானே? அப்படி தானே? நம்ம வீட்டுக்கு பிக் பஜார் போய் நிறைய டப்பாலாம் வாங்குவோம். அப்படி தானே? தேவை இருக்குதோ தேவையில்லையே நிறைய டப்பா வாங்குவோம். டப்பா வாங்கிட்டு வீட்டில் போய் என்ன செய்வோம் நம்ம? அதை சரி அதை விடுங்க. ஜெஸிக்கு நான் புதுசாக ஒரு பாட்டில் வாங்கி தரேன், சரிங்களா? வாட்டர் பாட்டில். நேராக வீட்டுக்கு போய் என்ன செய்வா? ஷோகேஸில் எடுத்து வைப்பாளா? என்ன செய்வா? தண்ணி நிரப்ப பாப்பா. அதே போல தான் சங்கீதக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வெறுமை மாத்திரம் வெளிப்படுத்தலை, அந்த இடத்துல அந்த வெறுமை நிரப்பத்தக்கதான ஒரு கிருபை தேவை என்பதை என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே வராங்க. ஸோ வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெறுமை அதற்கான தேவையான கிருபை, வெற்றிடம் அதற்கு தேவையான செயல்கள், அப்படின்னு தான் சொல்லிட்டு என்ன செய்யும்? சங்கீதம் வரும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து சங்கீத புத்தகத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? சங்கீத புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு தேவ கிருபை தேவை என்பதை ரொம்ப ஆழமாக என்ன செய்யும்? வலியுறுத்துகின்றது. மனிதனுக்கு தேவனுடைய இரக்கம் தேவை என்பதை ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, இரக்கத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன செய்கின்றது? வெளிப்படுத்துகின்றது. புரியுதுங்களா? இரக்கத்தினுடைய குணாதிசயங்களும் வெளிப்படுத்துகின்றது. யாருக்கா சொல்ல முடியுமா இரக்கத்தினுடைய குணாதிசயம் என்னென்ன? முக்கியமாக தேவனுடைய இரக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய இரக்கம். இன்னைக்கு மார்த்தர வேத வாசிப்பை நம்ம வாசிச்சோம், அப்படிதானே? எதை வாசிச்சோம் நம்ம? சங்கீதம் எதை வாசிச்சோம்? மார்த்தர வேத வாசிப்பாக சங்கீதம் 136 வாசிச்சோம்ல. அது நீங்கள் உண்மையிலே நம்ம உற்று நோக்கி பார்த்துருந்தோம்னா நமக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இரக்கத்தினுடைய குணாதிசயம் சொல்லுங்க. தேவன் நமக்கு இரக்கத்தை காமிக்கிறாங்க, அப்படி தானே? சங்கீதத்தை எடுத்துட்டோன்னா பல பேர் எழுதுனாங்க, பல போயட்ஸ் என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. தாவீது அதில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்,
புரியுதுங்களா? வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமான கூடிய நேரங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அந்த இடத்துல தேவன் இரக்கங்களை காமிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு மாத்திரம் பொருத்தமானதா? அதான் என்னுடைய கேள்வி. எழுதுனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மாத்திரம் பொருத்தமானதா இல்லை அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு பொருத்தமானதா இருக்குதா அப்படின்றதான் கேள்வி. புரியலைங்களா? எப்படி சொல்றது? ஆண்டவருடைய கிருபை இரக்கமானது பார்த்தீங்கன்னா, எழுதின நேரத்தில் இருக்க ஆத்தர்ஸ்க்கோ இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, அதுக்கு பின்னாடி வருகின்ற உங்களுக்கு எனக்கும் என்ன சொல்றது, உங்களுக்கும் எனக்கும் கூட என்ன செய்யும், அது அப்ளிகபிள் ஆகும். அப்படி தான் சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா? ஸோ ஆண்டவருடைய இரக்கமானது பார்த்தீங்கன்னா நித்தியமானது. அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை உருவாக்கினதே எதனால தான்? கிருபை நிமித்தமாக தான். கிருபை நிமித்தமாக தான் என்ன செய்கிறார்? நம்மளை உருவாக்குகின்றார், நம்மளை பாதுகாக்கின்றார். நாம் பாவம் செய்த பொழுதும் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பெரிய இரக்கம் கிருபையாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. சங்கீதம் 103:5 நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி, எதை போலையா? மனிதனுடைய வாழ்க்கை எதை போல இருக்குது? ஓகே, நம்முடைய கழுகுனுடைய வயதை போல நம்முடைய வயது என்ன செய்யும்? ரொம்ப வயசானதாக நாம் வாழ்வோம். வருஷங்கள் நிறையா இருக்கும். புரியுதுங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 103:15 வசனத்தை வாசிங்களேன். ஓகே ஓகே போதும். இப்போ நீங்கள் இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? நமக்கு நிறைய வயசு இருக்குது, புரியுதுங்களா? நிறைய வயசு, நிறைய காலகட்டம் காணப்படுது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? புள்ளை போல இருக்கின்றது. தெர் இஸ் நோ ப்ரொடக்டிவிட்டி இன் அவர் லைஃப். புரியுதுங்களா? ஒருவேளை நமக்கு இவ்வளோ வயசு நமக்கு நிச்சயித்திருந்தாலும், ஒருவேளை நான் எப்படி சொல்ல வரேன்னா, எனக்கு ஒருவேளை 100 வயசு வரை நிச்சயித்திருந்தாலும் நான் பரலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கையை நான் வாழலைன்னா பிள்ளை போல தான் என்ன செய்கிறேன் நான் காணப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆல் ஆஃப் எ சடன் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் என்ன செய்கின்றது, அங்கே போகின்றது. 100 வயசு வாழ்ந்தாலும் என்னால் பரலோகத்தை எட்டி சேர முடியலன்னா, என்னால் பரலோகத்துக்கு சேர முடியலன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போது நமக்கு பரலோகத்தை நமக்கு கொடுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? இரக்கம் தேவை, கிருபை தேவை. யாரோட கிருபை? ஆண்டவருடைய கிருபை. ஏன்னா நான் ஒரு நாள் பரிசுத்தமானாக என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. நான் கழுகை போல பல வருஷம் நான் ரொம்ப வயதாகி நான் வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை இரக்கம் இல்லைன்னா என்னால் அந்த வாழ்க்கையை, ஒரு ப்ரொடக்டிவான வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, என்னால் மாற்ற முடியாது. சரிங்களா? சங்கீதத்தில் இன்னொரு வாக்குறுதி என்ன பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குறுதி என்ன செய்கின்றது காணப்படுகின்றது. சரி, இப்போ அடுத்த படிக்கு வரலாம். நம்ம சங்கீதக்காரர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோம், சங்கீதம் புத்தகத்தை அதனுடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம். வேதாமத்தை நம்ம பார்க்கலாம். வேதாமத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பாடங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. வேதாமத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது என்னது வேதாமம்? நமக்கும் ஆண்டவருக்கும் வேதாமத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்னது? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வேதாமம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க, பரவாயில்ல. கம்யூனிகேஷன் வித் காட், புரியுதுங்களா? ஓகே, ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு, புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, இது ஒரு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகின்றது. என்னது? ஓகே, இப்படி கேட்கலாம். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார், புரியுதுங்களா? அது என்னது? அது ஏன் தெரிஞ்சது? அவங்களுக்கும் ஆண்டவருக்கு இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக என்ன காணப்பட்டது? தெரிந்து கொண்டார். அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான ரீசன் என்னது? ஒரு உடன்படிக்கை, அப்படிதானே? வேதாவும் அதே போலதான். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வேதாவும் ஆண்டவருக்கு நமக்குள்ளாக உள்ள ஒரு உடன்படிக்கை, புரியுதுங்களா? இதே நம்ம அப்படி தெரிந்துக்கணும். ஏன் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா, ஆண்டவர் அவருடைய ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு
உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். புரியுதுங்களா? உண்மையில தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஃபெயில் ஆகிறது இல்லை. ஆனால் நாம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டு நாம் தள்ளி போகிறது நிமித்தமாக நாம் பாவத்துக்குள்ளாகி போகிறோம். அதனால் நமக்கு என்ன தேவைப்படுகின்றது? கிருபை தேவைப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையை நாம் தள்ளிவிட்டு நாம் போகிறப்போ we are going against the rules and the covenant, and that's why we need grace. புரிஞ்சுங்களா? ஸோ வேதாமத்தை பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இதை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது தேவன் நாம் பாவம் செய்த பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். சங்கீதம் 89 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஓகே. அவர் ஒரு கூப்பிடுதலை பார்த்தீங்களா? எப்படி ஒரு பிள்ளையானது தன்னுடைய தந்தை இடத்துல அவ்வளோ க்ளோஸாக நெருக்கமான ஒரு உறவு கொண்டு நம்ம கூப்பிட முடியுமோ அந்த மாதிரி தான் கூப்பிடும். அப்படி தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய அப்பா கூட பேசுகிறப்போ அப்பான்ற ஒரு அன்பு நிமித்தமாக, ஒரு அந்யோன்யத்தின் நிமித்தமாக நான் என்ன செய்வேன்? நான் அப்பான்னு கூப்பிடுவேன். நான் வேறு யாரையாவது அப்பான்னு கூப்பிட முடியுமா அதே அந்யோன்யத்தில்? இல்லை. ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்கீதத்தில் பல வசனங்களை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தேவனோட கூட அந்யோன்யம் கூட்டத்தக்கதாக, ஒரு மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெறத்தக்கதாக என்ன செய்யும்? ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு வசனங்களும் என்ன செய்யும்? காணப்படும். எதுனா வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்து நிமித்தமாக மாண்டு போய் இரக்கத்தை அடையாமல் ஒருவேளை சாத்தானோட கூட போய் சேர்ந்துருவோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண்டவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும் பொழுது, அவருடைய ரட்சிப்பு தேவை என்பதை புரிந்து அவரை கூப்பிடும் பொழுது அது கேட்கின்ற தேவனாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். அதுதான் இரக்கம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்கோம். முதலாவது எதை பற்றி பார்த்தோம்? சங்கீதக்காரர்கள் எப்படி இரக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னா சங்கீதம் முழுவதுமாக இட் இஸ் ஆல் அபவுட் எம்டினஸ். புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் நிறைவை என்ன செய்ய முடியல, அவங்களால வெளிப்படுத்த முடியல. மனுஷனாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவன் தேவை என்பதை என்ன செய்கிறாங்க? அங்கே வெளிப்படுத்திக்கிறாங்க. சங்கீதம் பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகம் முழுவதுமாகவே ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து வெளிப்படுத்துகின்ற புத்தகமாக தான் என்ன செய்கின்றது? காணப்படுகின்றது. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, பாவத்தின் நிமித்தமாக அடிபட்டு சோர்வடைந்து வாழ்க்கையிலே முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை தட்டி தூக்கி வழிநடத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு புத்தகமாக என்ன செய்கின்றது? காணப்படுகின்றது. வேதாகம் முழுவதுமே என்ன செய்கின்றது? அந்த நோக்கத்துக்காக தான் இருக்கின்றது. ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை நாம் தவறி நாம் உடன்படிக்கை விட்டு மாறி செல்லும் பொழுதும் இந்த வேதாகம் என்ன செய்கின்றது? நம்மளை ஆண்டவரோடு கூட அரவணைக்கத்தக்கதாக இருக்கின்றது. இந்த 3 முக்கியமான காரியத்தை என்ன செய்யணும்? நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஞாயிற்றுக்கிழமை பாடத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்துலையும் 3 கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை பாடம் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. என்னது? அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நீங்கள் இன்றைக்கி நம்ம மாறுதர வேத வாசிப்பில் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 136 அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்தோம். ஆனால் வாசித்த கடைசி பகுதி என்னவா இருந்துச்சு? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் யாருடைய வாயிலிருந்தும் சந்தோஷத்தோடு வரலன்னு தான் நினைப்பேன் நான். புரியுதுங்களா? ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கெலாம் போனீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க? ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஒருவேளை ஒரு ரைமிங், ஒரு கோரஸ் மாதிரி ஆனாலும் ரொம்ப உற்சாகமாக சொல்லுவாங்க. அது கேட்குறதுக்கே நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஆமேன்னு சொல்கிறப்போ அப்படியே ஆக கடவுது என்ற ஒரு 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 எண்ணத்தில் தான், ஒரு நோக்கத்தில் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதில் சில பேர் அந்த மாதிரி சொல்லினாலும் இட்ஸ் ஓகே, பட் அது சொல்கிறது கேட்கும்பொழுது உற்சாகத்தோடு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து நின்று ஆண்டவரை தொழுது கொள்கின்றோன்னா ஆண்டவருடைய கிருபை என்றென்றும் நம்மளோடு கூட இருப்பது நிமித்தமாக தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது? இங்கே வந்து அவருடைய ஆலயத்திலிருந்து அவரை துதிக்க முடிகின்றது. புரியுதுங்களா? சரி, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்கிற பொழுது யார் கிருபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? யாருடைய கிருபை? ஃபர்ஸ்ட் we have to find out person. யார் நமக்கு கிருபை காண்பிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சங்கீதம் 136 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் எப்படி எப்படி இந்த வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்க, சிருஷ்டிப்புலேருந்தே வெளிப்படுத்துகின்றார். ஸோ நமக்கு கிருபை வெளிப்படுத்த போகிறவர் யாரு? நேற்று வந்தவர் இல்லை, இல்லை 1944 இருந்தவர் இல்லை, 1872 இருந்தவர் இல்லை, இல்லை 15th century இல்லை, இல்லை 12th century இல்லை, 1st century இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் அஸ்திபாரம் இடப்பட்ட பொழுது அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிறவத யாரு என்ன செய்ய போறா? நமக்கு கிருபை காண்பிக்க போறா. புரியுதுங்களா? நான் வசனங்கள் ஒன்று வாசிக்கல, என்னுடைய சாராம்சத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிருஷ்டிப்புல இருந்து உள்ள கிருபை காண்பிக்கிறவர் தான் என்ன செய்ய போறார்? இப்போ நமக்கு கிருபையை காண்பிக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அவருடைய கிருபை, இரக்கம் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே நம்ம எபிரேய டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது அதனுடைய வார்த்தை கெசெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் நிலையான அன்பு. என்னது? நிலையான அன்பு. இந்த உலகத்தில் நம்ம யோசிப்போம், அப்படி தானே? அம்மா பிள்ளைங்களுடைய உறவானதாலும் சரி, அப்பா பிள்ளையோட உறவானதும் சரி, ஒரு நாள் பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் பொய் அது. இந்த உலகத்தில் அந்த உறவுகள்லையும் மாற்றங்கள் இருக்கின்றது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிருஷ்டிப்பில் இருந்து அவர் காண்பிக்கிற அன்பில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இட் இஸ் அ நிலையான அன்பு. அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. சிருஷ்டிப்பில் எப்படி அன்பை காண்பித்து நம்மளை உருவாக்கினாரோ அதே அன்பு நிமித்தமாக தான் ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளை அதே அன்பான கண்கள் மூலியமாக தான் என்ன செய்கிறார்? நம்மளை பார்த்து கொண்டு வருகின்றார். ஆண்டவர் எப்படி நமக்கு அன்பை காமிக்க முடியும்? வாட் குவாலிட்டிஸ் ஹேவ்? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் குவாலிட்டிஸ் ஹேவ்? இப்போ என்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்கு, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அப்போ யாருனால ஐஸ்கிரீம் கொடுக்க முடியும் உங்களால்? உங்களுக்கு என்னால் தான் கொடுக்க முடியும். என்கிட்ட ஐஸ்கிரீம் இல்லை, உங்ககிட்டயே ஐஸ்கிரீம் இல்லை. இப்போ ஐஸ்கிரீம் யாருனால கொடுக்க முடியும்? யாருனால கொடுக்க முடியும்? யாருனாலும் கொடுக்க முடியாது. யாருக்கிட்ட நிறைவாக இருக்குதோ அவங்களால மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். புரியுதுங்களா? யாருக்கிட்ட நிறைவாக இருக்குதோ அவங்களால மாத்திரம் தான் செய்ய முடியும். எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு அருமையான குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையுள்ளவராக என்ன செய்கின்றார் இருக்கிறார். முன்னாடி சொன்னது போல இட் இஸ் a covenant between us and God. கடவுள் நமக்கும் கடவுளுக்கு உள்ளாக ஒரு 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 கவனண்டாக என்ன செய்கின்றதுக்கு இருக்குது. அந்த கவனன் நிமித்தமாக தான் ஆண்டவர் உண்மையுள்ளவராக நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு இரக்கங்களை காண்பித்து கொண்டு வருகின்றார். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோன்னா தேவன் நல்லவராக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். புரியுதுங்களா? தேவன் நல்லவராக இருக்கின்றார். அது நிமித்தமாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம்? நாமளும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கின்றாங்க. சரி, ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா 136வது வசனத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பற்றி தான பதங்கள் என்ன செய்யும் அங்கே இருக்கும். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் உள்ள தேவன் சொல்ற ஒரு ஒரு தொடர் என்ன சொல்றோம் பதங்கள் என்ன செய்யும் ஆண்டவரை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுங்களா? ஸோ இது எதை பற்றி குறிப்பிடுகின்றதுன்னா, அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை என்ன செய்கின்றது? குறிப்பிடுகின்றது. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. அவர் மனுஷன் கிடையாது, ஒரு சாதாரணமான தேவன் கிடையாது, ஒரு சாதாரணமான கடவுள் கிடையாது. அவர் மிகவும் வல்லமை நிறைந்த கடவுளாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். அதனால he is having the quality to show grace on us. புரியுதுங்களா? to show grace on us. அடுத்து பார்த்தோன்னா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 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 குவாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, அவர் என்றும் மாறாதவராக என்ன செய்கின்றார். he doesn't changes by time. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். சிருஷ்டிப்பு முதல் அதுக்கடுத்து நீங்கள் அந்த 136 வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வழிநடத்தின விதத்தை என்ன செய்வாங்க அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை வழிநடத்த போகின்ற ஆண்டவருடைய எண்ணத்தை என்ன செய்வாங்க அந்த 136வது சங்கீதத்தில் வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தொடர் காலங்களில் மாறாத தேவனாக, ஒரே தேவனாக இருந்து, அவர் பலமுள்ள தேவனாக இருந்து, உண்மையுள்ள தேவனாக இருந்து, நல்ல தேவனாக இருந்து என்ன செய்கின்றார்? நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். புரியுதுங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்க முடியும்? இதில் என்ன கற்றுக்க முடியும்? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற தேவன் தான் நமக்கு கிருபையை தருகின்றார். அப்போ அந்த கிருபையை தரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த கிருபையை தரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம கிருபையை தரும்போது நம்ம என்ன செய்யணும்? நாம் அதை சொல்லுங்க. நம்ம
அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு தான் ஆண்டவர் மேலே விசுவாசமே இல்லையே. நம்முடைய விசுவாசம் அப்படி உள்ளதாக காணப்பட வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நேரத்தில் நம்ம இந்த வசனத்தை சொல்லுவோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? காணாததை விசுவாசிக்கிறது போல இருக்கணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய அன்பு கிருபை பார்த்தீங்கன்னா காணாததில்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகின்ற காரியமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா ஆதி முதல் இந்த நாள் வரை மாறாத ஒரு ஆண்டவர். அவருடைய கிருபை ஒரு நாள் மாறப்போறது இல்லை. அதனால் அதன் மீது விசுவாசம் வைத்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அதில் பில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையில் நம்முடைய விசுவாசத்தை பில்ட் பண்ணணும்னு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மாத்திரமில்லை, ஆண்டவருடைய கிருபை நம்ம முன்னாடி சொல்வா, அவருடைய இரக்கம் பார்த்தீங்கன்னா தோற்றத்தின் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய இரக்கம் எல்லாருக்கும் உரியதாக என்ன செய்கின்றது? காணப்படுகின்றது. அதனால் இதை உணர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய விசுவாசத்தை அதிலே பில்ட் பண்ணுற பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? நாம் காணப்பட வேண்டும். சரி, திங்கட்கிழமை பாடத்தை பார்த்தோன்னா திங்கட்கிழமை பாடம் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். என்னது? சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறாங்க. பாவத்தை உணர்ந்து பாவத்திலேருந்து பாவ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு அதிகாரம். புரியுதுங்களா? ரொம்ப அருமையான அதிகாரம். சங்கீதம் 51வது அதிகாரத்தில் நம்ம இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஸோ கிருபை எப்படி விளங்குகின்றது? இந்த கேள்வியோடு தான் இந்த நாள் பாடத்தை நம்ம படிக்கணும். கிருபை எப்படி விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நாம் படிக்கணும். கிருபை எப்படி விளங்குகின்றது? பாவ மன்னிப்பு என்னது? பாவ மன்னிப்பு என்னது? சொல்லுங்க, பேசலாம். வாட் டு யூ மீன் பை சால்வேஷன்? இல்லை பாவத்திலேருந்து விடுதலைன்னு என்னது? சொல்லுங்க. எஸ்பெஷலி கிறிஸ்துவத்தில் பாவ மன்னிப்பு என்றால் என்னது? சரி, வசனத்தில் பார்க்கலாங்களா? வசனத்தில் பார்க்கலாம். வாசிங்க 51வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க? தாவீது என்ன சொல்கிறாங்க? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். புரியுதுங்களா? இங்கே தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய மன்றாட்டை ஆண்டவரிடத்தில் வைக்கிறார். புரியுதுங்களா? தான் பாவம் செய்ததை உணர்ந்து அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் விட்டு விலகி போனேன் என்ற ஒரு உணர்வு வந்தது நிமித்தமாக என்ன செய்கிறாராங்க? ஆண்டவரே, எனக்காக இறங்குங்க, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இதில் ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஒரு முக்கியமான காரியம் என்ன புரிந்துக்கணும்னா, ஆண்டவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய இரக்கத்தின் ஈவாக என்ன செய்கின்றது? இருக்கின்றது. அதுக்காக நம்ம என்ன பே பண்ண போகிறோம்? அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக நம்ம என்ன பே பண்ண போகிறோம் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பே பண்ண போகிறது வேற ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பாவ மன்னிப்புல ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, சங்கீதம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஓகே, அடுத்தது 17வது வசனம். போதும். இங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்க? பாவ மன்னிப்புக்கு ஏதாவது பணம் எதிர்பார்க்குறாங்களா? வேற ஏதாவது பலிகள் எதிர்பார்க்குறாங்களா?
சில பாவத்துக்கு பலிகளே நம்மளால் என்ன செய்ய முடியாது, கொடுத்து ஈடாக்க முடியாது. புரியுதுங்களா? அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற முக்கியமான பலி என்ன? நம்முடைய நொறுகுண்ட இதயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இந்த உலக பிரகாரத்தில் நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோம், கோர்ட்டில் கேஸ் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு மனுஷனிடத்துலேருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கறதுக்கு நம்ம பல விதத்தில் வாதாடணும், நம்ம நிறையா பொய் சொல்லணும், நிறைய ஏமாற்றணும், வாதாடி ஏமாற்றி அப்படி தான் அந்த உலக பிரகாரமாக நமக்கு நியாயம் கிடைக்கும். புரியுதுங்களா? நியாயம் இல்லை, ஐ மீன் லைக் நமக்கு தேவையான வெர்டிக்ட் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், நம்ம பாவம் செய்கிறோம், பாவம் செய்தது நிமித்தமாக நம்ம யாரை துன்புறுத்துகிறோம், இல்லை யாரை நம்ம வெட்கப்படுத்துகிறோம்? நம்மேல நமக்காக ஒரு உடன்படிக்கை செய்து நம்மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம துக்கப்படுத்துகின்றோம், அவரிடத்துலேருந்து விலகி போகின்றோம். நம்ம போன பிறகும் ஆண்டவரிடத்துல நாம் திருப்பி சேரணும்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை ஒன்று எதிர்பார்க்கல. செய்த பாவத்தை உணர்ந்தவர்களாக, நம்முடைய இருதயம் நொறுங்குண்டவர்களாக நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிற, நமக்கு இரக்கத்தை காண்பிக்கின்றார். புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? ஆண்டவர் என்ன செய்கிற, நமக்கு இரக்கத்தை காண்பிக்கின்றார். இங்கே 2 காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இரக்கத்தை காண்பிக்கும் பொழுது நம்மிடத்துல 2 மாற்றம் ஏற்பட வேண்டும். என்ன ஏற்பட வேண்டும்? 2 மாற்றம் என்ன செய்யும், நம்ம இடத்துல ஏற்பட வேண்டும். மீன்ஸ் கிரியேட்டிங் எ நியூ, ரீக்ரியேஷன் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த பாடத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. 2 things has to be recreated. ஒன்று பார்த்தீங்கன்னா, சுத்த இருதயம் என்ன செய்யணும், நம்ம இடத்துல வரணும். ஏன் இதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நிறைய நேரத்தில் நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோமோ அப்படின்ற ஒரு 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 நிச்சயத்தை பெறாத பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே? ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா, மன்னிச்சிருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நிறைய பிள்ளைகள் நாம் காணப்படுகின்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் பாவத்தினுடைய நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல சுத்த இருதயம் நம்ம இடத்துல கிரியேட் படுமே, மீன்ஸ் உருவாக்கப்படுமே ஆனால் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்றீங்க என்ற ஒரு நிச்சயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே தாவீதானவர் அதான் என்ன செய்கிறாரு, அங்கே கேட்குறாரு, ஆண்டவர் என்னிடத்துல என்ன செய்யுங்க, சுத்த இருதயத்தை என்ன செய்யுங்க, உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே கெஞ்சி மண்டாடுறாங்க. அதே போல் 2வது ஒரு காரியம் என்னென்னா, ஈசோப்பினால் தன்னை சுத்திகரிக்கும்படி தாவீது என்ன செய்கிறார், கேட்கிறார். 51வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஈசோப்பினால் என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈசோப்புன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன்று, இன்னொரு இடத்துல டக்குன்னு ஞாபகம் வருது, எங்கே வரும் நமக்கு, எங்கே வரும் ஈசோப்பு? பஸ்கா பண்டிகையின் போதா? சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஏசு கிறிஸ்து அதில் வருவாங்க, அந்த சீனில். யோசிச்சு பாருங்க. ஏசு கிறிஸ்து அங்கே சிலுவை மரணத்தில் இருக்கும் பொழுது சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த ஈசோப்புனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த நுனியில் வினிகர் என்ன செய்வாங்க, தடவி கொடுப்பாங்க. அது புரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே ஒரு சின்ன சிமிலாரிட்டி என்ன இருக்குன்னா, இங்கே தாவீதானவர் மனசில் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னது, தான் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த இடத்துல காணப்படுகின்ற குஷ்டரோகியை போல ஒதுக்கப்பட்டவராக என்ன செய்கிறார், காணப்படுங்க. இங்கே பூலோகத்துள்ள காரியத்தில் இல்லை அவங்க குடும்பத்தில் இல்லை. புரியுதுங்களா? ஆண்டருடைய சமூகத்திலிருந்து ஆண்டருடைய பார்வையிலிருந்து விளக்கப்பட்டவராக என்ன செய்கிறார், ஃபீல் பண்ணுறாரு. அதனால் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்னை யூசோப்பினால் என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலத்தில் நீங்களும் நானும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஒரு நாளும் பாவத்திலிருந்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? ஜஸ்ட் சிமிலாரிட்டி. புரிஞ்சுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்மளால் பாவத்திலிருந்து விடுதலை என்ன செய்ய முடியாது, நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது ஒரு நிபந்தனையற்ற ஒரு தேவ கிருபை மட்டுமே தாவீது என்ன செய்கிறார், அங்கே எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் அப்படி தாங்க கொடுக்குறாங்க, எந்த நிபந்தனையும் கிடையாது. நம்ம பாவத்தை உணர்ந்து நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களாக ஆண்டவரிடத்தில் செல்லுவோமே ஆனால் இலவசமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கிருபையை காண்பித்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்கின்ற தேவனாக என்ன செய்கின்றார், காணப்படுகின்றார். அடுத்த நாள் பாடத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா, நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால், புரியுதுங்களா,
அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால். இது சங்கீதம் 130 அதிகாரத்தை பற்றி என்ன செய்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க. சங்கீதம் 130 அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா இங்கே பாவம் செய்து மிகவும் மடிவான ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்ற வார்த்தைகளாக தான் என்ன செய்கின்றது காணப்படுகின்றது. பாவத்தினால் அமிழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்வான சூழ்நிலைகளை எட்டின பிள்ளைகளுடைய வார்த்தைகளாக தான் என்ன செய்கின்றதுங்க காணப்படுகின்றது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய கிருபை எப்படி விளங்கும்னா, நம்முடைய அக்கிரமங்கள், ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை பார்த்து அது நிமித்தமாக நமக்கு பலன் அளிப்பாரே ஆனால் நம்மளால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நிலைநிற்க முடியாது. நம்ம செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர் உடனே நமக்கு ஒரு ஆன்சர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரேயர் அப்படி தானே பண்ணுவோம், ஆண்டவரே இந்த வேலை இந்த காரியம் போய் நடந்து முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல் எதிர்பார்க்கவும் செய்வோம். ஆண்டவர் சில நேரம் அதை நடத்தி கொடுக்கவும் செய்வாங்க. அதே போல் அதே கான்செப்டை நம்முடைய பாவத்துக்கு கொண்டு வரலாம். நம்ம ஒருவேளை பாவம் செய்கிறோம், அந்த பாவத்து நிமித்தமாக நமக்கு தண்டனை அந்த நேரத்தில் கிடைக்கும்னா நம்ம என்ன இருப்போம், இந்த நேரத்தில் பிழைத்திருப்போமா? இந்த நேரத்தில் நம்ம சபையில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருப்போமா? கிடையவே கிடையாது. நாம் அந்த நேரத்தில் நிர்மூலமாக இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா, நம்மளை தாங்கி பிடித்ததாக, நம்மளை பாதுகாத்து நமக்கு ஒரு வாய்ப்பும் கூட கொடுத்து என்ன செய்கின்றது, ஆண்டவருடைய அன்பு அந்த இடத்துல என்ன செய்கின்றது, வெளிப்படுகின்றதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, தேவ அன்பை உணர்ந்ததாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய கிருபை எதனால நமக்கு கிடைக்குது, ஆண்டவருடைய அன்பு நிமித்தமாக என்ன செய்கின்றது, நமக்கு கிடைக்கின்றது. அதனால நம்மளுடைய தொழுகை பயத்தினால் அல்ல, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தொழுகை காணப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் ஒரு டெண்டன்சி எனக்கே கூட இருந்திருக்கு, எனக்கேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு இருந்துருச்சு. என்னன்னா, பயத்தினால தான் நம்ம நிறைய காரியங்கள் செய்வோம். ஆண்டவர் பார்த்துருவார், ஆண்டவர் எப்படி செஞ்சிருவாரோ, ஆண்டவர் இப்படி தண்டிச்சிருவாரோ, ஆண்டவர் இப்படி செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் என்ன செய்வேன், நான் சில காரியங்கள்லாம் செய்வேன் நான். ஆனால் உண்மையிலே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் பிரியமான காரியமாக இருக்குது. ஆண்டவர் பயத்தினால அன்பை என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. ஆண்டவருக்கு நாம் செய்கின்ற தொழுகை பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பு என்னை ரட்சிக்க அங்கே காத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு உணர்வை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருக்கான தொழுகையை நம்ம செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனம், சங்கீதம் 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே காத்திரு என்பதற்கான எபிரேய சொல் என்ன செய்யுது, காத்திரு என்பதற்கான ஒரு வார்த்தை வருது. அதனுடைய எபிரேய சொல் கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதனுடைய அர்த்தம் நீட். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா வாசிக்கலாமே, நம்ம சங்கீதம் 27:14 வசனம் வாசிங்க. ஓகே 37:34 வாசிங்களேன். சங்கீதம் 37:34. ஓகே, போதும். கர்த்தருக்கு காத்திருந்து உடைய வழியை கைக்கொள். புரியுதுங்க? இந்த 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா காத்திருன்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நம்முடைய வழியை கைக்கொள்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பொறுமை காத்திருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. அவருடைய மெயின் அர்த்தம் என்னென்னா நீட்டுன்னா நீட்டிப்பது, மீன்ஸ் எக்ஸ்டெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய அர்த்தம் எப்படி கொண்டு வராங்கன்னா, நாம் ஒருவேளை வாழ்க்கையில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வரும்பொழுது அந்த இடத்துல எந்த விதத்தில் ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறதோட, ஒன்றுமே செய்யாமல் அந்த காரியத்தை சரி பண்ணக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறதோட இருக்கிறது ரொம்ப தவறான காரியம். அதை காட்டில் என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் பொறுமையாக காத்து அந்த சூழ்நிலையை என்ன செய்யணும், அவர் மீதான விசுவாசத்தை நீட்டித்து வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இங்கே ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்கின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 முக்கியமான விஷயம், ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை நினைக்காமல் அவருடைய கிருபையை காண்பித்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒருவேளை ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரை மறவாத பிள்ளைகளாக அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பை நாம் உணர்ந்து அவரோடு கூட உள்ள உறவை நீட்டித்து நம்ம என்ன செய்யணும், we have to wait for God to act.
புரியுதுங்களா? இந்த ரெண்டு முக்கியமான கருத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சங்கீதம் 130 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தனிப்பட்ட ஜெபம் பார்த்தீங்கன்னா, இங்கே தனிப்பட்ட நலனை கருதியுள்ள காரியம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொது நலமாக என்ன செய்கின்றது, மாறுகின்றது. அதனால என்ன சொல்றாங்க, நம்முடைய ஜெபம் நம்முடைய நலனுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பாவ நிவாரணத்துக்கு மாத்திரமல்ல, நம்மளை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்காகவும் நம் பொதுவாக என்ன செய்யணும், நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை பாராத தேவனாக இருப்பது நிமித்தமாக தான் இந்த நேரத்தில் கிருபியாக நாம் ஆண்டவரை துதித்து கொண்டு வருகின்றோம். அதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், நம்ம காணப்பட வேண்டும். அடுத்து புதன்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? நம்ம அதுக்கு முந்தின நாள் பாடத்தை நான் பார்த்தோம்ல, அதே தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். புரியுதுங்களா? நம்முடைய பாவத்தை பாராத தேவனாக, பாவத்தை மறந்து அதை என்ன செய்து அதை நினைவு கொள்ளாமல் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம இடத்துல இரக்கத்தை பாராட்டி கொண்டு வருகின்றார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 113, 123 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு முக்கியமான காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 113 6வது வசனத்தை வாசிங்க. ஓகே, போதும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய மகிமை குறித்து பார்த்தோம், அப்படி தானே? நம்மளை எல்லாம் படைத்தார், அந்த உலகத்தை படைத்தார், சர்வ சிருஷ்டிகளும் படைத்தவர் யார், நம்ம ஆண்டவர் தான். அவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பிள்ளை போல வாழ்க்கை உள்ள உங்களையும் என்ன செய்கிறார், கவனிக்கிறாராம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? நல்லா ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாமே. நீங்கள் வண்டியில் போகிறீங்க, வண்டியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பல காரியங்களை கடந்து வருவீங்க, அப்படி தானே? ஏதாவது ஒரு மரத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இந்த மரம் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இது இப்போ இவ்வளோ சைஸாக பெருசாக இருக்குது, இல்லை இது பட்டு போச்சு, இதில் பூ வரல, எனக்கா கவனிச்சிருக்கீங்களா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரம் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சதில்லை, நம்மளால முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அவர் பரலோகத்தில் இருந்தாலும், ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு மேன்மையான மகிமையுள்ள என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லான காடாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறார், இங்கே நம்மளை உற்று பார்க்கிறாராம். எதுக்கு நான் இதை நம்ம தெரிந்துக்கணும்னா, நம்ம புரிந்துக்கணும் நமக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் ஆகிறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு வேல்யூ இல்லைன்ற ஒரு ஃபீல் தான். நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம இடத்துல இருந்து எந்த நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் தான் என்ன செய்கின்றது, நம்மளை வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றுகின்றது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனாக இருக்கின்றார் ஒவ்வொருவரையும். அதுக்கு தான் சொன்னேன், புல்லை போல வாழ்க்கை உள்ள உங்களையும் என்னையும் ஒன்றுமே இல்லை. புல் காலையில் வளரும், வெயில் அடித்தோடனே பட்டு போய் முடிஞ்சு போயிடும் அதோட கதை. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கின்ற மனுஷனாக இருக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைச்சுக்கிறார், பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் உள்ள உங்களை என்னையும் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அதில் தான் அவருடைய கிருபை என்ன செய்கின்றது, விளங்குகின்றது. அதில் தான் அவருடைய இரக்கம் என்ன செய்கின்றது, விளங்குகின்றது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம ஆண்டவருக்கு. அது ஒவ்வொருவரும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும் ஆண்டவருக்கு மிக முக்கியமானதாக என்ன செய்கின்றது, காணப்படுகின்றது. ஆண்டவர் அதனால் என்ன செய்கின்றார், தம்மை தாழ்த்துகின்றார். அவருடைய இரக்கம் அப்படி என்ன செய்கின்றது, வெளிப்படுகின்றது. ரெண்டாவது காரியம், ஓகே, ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சர்வ வல்ல மகத்துவம் உள்ளவர், மேன்மை பொறிந்தவர் என்றாலும் அவர் மனிதர்களில் கிருபையுள்ள சிருஷ்டிகராகவும் பராமரிப்பாளராகவும் இருப்பதாலும் மனிதர்கள் அவர்களது ஊழியர்களாகவும் பிரியமான பிள்ளைகளாகவும் இருப்பதாலும் அவர்கள் தாராளமாக அணுகலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் என்னது, நம்ம எப்போ வேணாலும் ஆண்டவர் அப்ரோச் பண்ணலான்றது தான். புரியுதுங்களா? எப்போ வேணாலும்
எப்போ வேணாலும். சில நேரம் சில இப்போ ஆண்டவரை பற்றி துதித்து பாடுவதற்காக சரி, அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் பார்த்தீங்கன்னா நேரங்காலன்றதே கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் நாசியில் மூச்சு இருக்கும் வரை எப்போ வேணாலும் செய்யலாம். சபையில் வந்தால் பண்ணுன்னு இருக்கா? கிடையவே கிடையாது. எங்கே எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை குறித்து ஆண்டவர் கொடுத்து என்ன செய்யலாம், மகிமைப்படுத்தலாம் என்ற ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும். அதே போல தான் ஆண்டவர் நம்மளை எல்லா நேரத்திலும் நம்மளை பாதுகாப்பதற்கும் நம்முடைய சிருஷ்டிகராகவும் என்ன செய்கிறார், வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அதே சூழ்நிலையில் நாம் we have the liberty to approach God. எப்போ வேணாலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யலாம், நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரியம் இங்கே கருத்தை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவருடைய இறக்க குணம் இப்படியும் வெளிப்படுகின்றது. புரியுதுங்களா? ஒரு சீசனுக்கு மாத்திரம் கிடையாது, 10 டேஸுக்கு மாத்திரம் கிடையாது, இல்லை கிறிஸ்மஸ் டைமில் மாத்திரம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு இரக்கமுள்ளவராக இருப்பது, அவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். எப்போ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், அவரை கிட்டி சேரலாம் என்பது ஒரு முக்கியமான கருத்தாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஓகே, அடுத்து ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை பாடத்தை பார்த்தோம்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம எல்லாரும் வாயில் மொழிகின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. அப்படிதான் சங்கீதம் 103 1-2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் வி ஸ்பெல் அவுட் இன் த்ரூ அவர் லிப்ஸ். அப்படின்ற பொழுது எதை நம்ம மறக்கக்கூடாது? அவர் செய்த சகல உபகாரங்களையும். சகல உபகாரங்கள்லாம் எது? ஆண்டவர் நமக்கு வீடு கொடுத்தது, நல்ல படிப்பு கொடுத்தது, டாக்டரேட் வாங்கி கொடுத்தது, அப்புறம் என்னது, நல்ல குழந்தையை கொடுத்தது, அது மாத்திரமா? கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிறப்பது முதல் நாம் இந்த உலகத்தில் முடிகின்ற, நம்முடைய வாழ்க்கை முடிகின்ற தருவாயில் வரையும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு உபகாரங்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறவாத பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான கருத்து, எனக்கு ரொம்ப பிடித்தமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினைவு கூறுதல் என்பது வெறும் அறிவாற்றல் உள்ள செயல் அல்ல. அந்த செயலில் வெளிப்படுகிறது என்னன்னா அர்ப்பணிப்பு. புரியுதுங்களா? இது ஆண்டவருக்கு அடுத்த காரியம் மாத்திரம் இல்லை, ஒரு மனுஷருடைய காரியத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆளை நினைவு கொள்கின்றீங்கன்னா, அவர்கள் செய்த நன்மையை நீங்கள் நினைவு கொள்றீங்கன்னா, அது வெறும் ஒரு பிரெயினில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் மெமரி. அது ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ப்பணிப்புனா you are pledging your time, you are pledging your thoughts to remember about him. அதே போல தான் நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறக்கலை, நாம் நினைவு கொள்கின்றோன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் அர்ப்பணிப்புள்ள ஒரு மக்களாக என்ன செய்கிறோம், நம்ம காணப்படுகின்றோம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள்லாம் மறந்து என் இஷ்டம் போல என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த போகிறேன்னா, ஆண்டவரிடத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத, ஆண்டவருக்கு ஒரு உண்மை இல்லாத பிள்ளைகளாக தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம காணப்படுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஒரு கருத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். புரியுதுங்களா? சரி, இப்படி அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கிற ஆண்டவருக்கு நம்ம எப்படி திருப்பி செய்ய முடியும்? எப்படி அந்த கைமாற நம்ம திருப்பி செய்ய முடியும்? ஹவு வி கேன் பே இட் பேக் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். எப்படி செய்யலாம்? நமக்கு அன்பையும் இரக்கத்தையும் ஆண்டவர் காண்பிக்கின்றார். புரியுதுங்களா? அதுக்காக எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவருக்கு எப்படி நம்ம திருப்பி காண்பிக்கலாம்? எப்படி நம்ம திருப்பி பே பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த 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 2 காரியம் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில் நான் எப்பவுமே நினைக்கிறேன், இப்படி ஆண்டவருக்கு ஒரு நாள் நம்ம பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பே பண்ணலாம், ஒரு வழி இருக்குது. எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பே பண்ண முடியும்? அப்படிதான் போட்டிருக்கு பாஸ். டு பி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாசித்து பார்த்தோன்னா, ஆண்டவரை நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, அப்படி தானே? ஆனால் நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இங்கே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாம்? இப்போ நான் உங்களுக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி எனக்கு செய்ய போகிறீங்க? திருப்பி இன்னொரு கிஃப்ட் கொடுப்பீங்க, அப்படி தானே? ஆண்டவருடைய கிருபையை நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? ஆண்டவருக்கு நம்ம கிருபை காண்பிக்க முடியுமா?
ஏன்னா கிருபையில் நிறைவுள்ளவர் அவர், புரியுதுங்களா? அவர் கிருபை தேவைன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் நிறைவில்லாதவர்கள், அதனால தான் நமக்கு கிருபை தேவைப்படுகின்றது. அவர் நிறைவுள்ளவர், அவர் கிருபை தேவையில்லை. எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும்? எப்படி நம்ம திருப்பி ரீபே பண்ண முடியும்? ஓகே, பாஸ்டர் சொன்னது போல நாம் நன்றி சொல்வது நிமித்தமாக. எப்படி நன்றி சொல்ல முடியும்? அவருடைய கிருபையை நாம் பெற்ற பிள்ளைகளாக, அவரை நினைவு கூர்கின்ற பிள்ளைகளாக, பாவத்தில் இருக்காம, பாவத்தில் நடக்காம நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்கு நாம் திருப்பி செய்ய முடியும். ஆண்டவர் அதை எதிர்பார்த்தானே செய்கிறாரு, புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், நம்ம மனசில் சில பேர் எதிர்பார்க்க இருக்கும், அப்படி தானே? ஊர்லலாம் மொய் செய்கிறப்ப அப்படி தானே, 100 ரூபா செஞ்சால் அடுத்த 101 ரூபா செய்யணும்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க, புரியுதுங்களா? ஆண்டவரான எதிர்பார்க்கல, ஆண்டவருடைய விருப்பமே அதான், ஆண்டவருடைய நோக்கமே அதான், அவருடைய கிருபையின் நோக்கமே அதான். நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் மறுபடியும் பாவத்தில் இல்லாத பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும் பொழுது தான் நிச்சயமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, we are repaying it to God. புரியுதுங்களா? ஆண்டவருடைய எண்ணம் அந்த இடத்துல என்ன செய்கின்றது, அங்கே அவருடைய எண்ணம் என்ன செய்கின்றது, அங்கே நிறைவடைகின்றது. ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணலாம்? அவருடைய உபகாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும், நாம் நினைவு கொள்வது நிமித்தமாக, அவர் நமக்காக ஏற்படுத்தின உடன்படிக்கை நினைவுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, அதன்படி அதை உணர்ந்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அது நிமித்தமாக மிகவும் சந்தோஷப்படுகின்ற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அது நிமித்தமாக நமக்கு என்ன வரப்போகுதுன்னா வேற ஒன்றும் கிடையாது, தேவன் மீது உள்ள அன்பு அதிகமாகும், தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம் அதிகமாகும், தேவனோடு உள்ள ஒரு உறவில் ஒரு கீழ்ப்படிதல் என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரும். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், இதெல்லாம் ஆண்டவரை பற்றி நினைவு கூறவும், அவரோட கூட அர்ப்பணிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தவும் நம்ம செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், சிலுவையின் மரணத்தை மாத்திரம் நம்ம தினமும் என்றென்றும் எப்பொழுதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையுள்ள காரியமாக இருக்கின்றது. அந்த ஒரு உந்துதல் போதும், அந்த ஒரு ஒரு உந்துதல் போதும், நம்மளால் நிச்சயமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய கிருபையும் உணர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தவும், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மளால் ஆண்டவருக்காக நல்ல வாழ்க்கையை வாழவும் நம்மளால் முடியும் என்பதை இந்த வார பாடம் நமக்கு என்ன செய்கின்றது, கிளியராக எடுத்து கொடுத்திருக்கின்றது. அதனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தொழுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பை உணர்ந்து செய்கின்ற தொழுகை. அதனால் அந்த தொழுகையை மாத்திரம் மறக்காத பிள்ளைகளாக, அவருடைய சகல உபகாரங்களையும் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள்.